ஒருத்தன் சீட்டு போட்டு நடத்தி ஏமாத்தி இருக்கிறான், 2000 கோடி சம்பாதிச்சிருக்கிறான். குற்றம் செய்வதன் மூலமாக அந்த குற்றவாளிக்கு ஒரு சொத்து, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஒரு குற்றத்தை செய்ததன் மூலமாக கிடைத்த சொத்துக்களை அட்டாச் பண்றதுக்கும், பர்ஃபெக்ட் பண்றதுக்கும், ரெஸ்டோர் பண்றதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. ரூரல் ஏரியான்னா எஸ்பியினுடைய பெர்மிஷன், அல்லது மாநகர பகுதிகள் அப்படின்னு சொன்னா அங்குள்ள காவல் ஆணையாளர்கள். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போலீஸ் என்ன செய்யலாம்? இந்த சொத்துக்களை அட்டாச் பண்ணணும், இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணலாம். குற்றவியல் நடுவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் யாருக்கு கொடுக்கலாம்? அந்த நபருக்கு, இல்லைன்னா அந்த சொத்து தொடர்புடைய மற்றவர்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டர் போடலாம். இந்த சொத்து வந்து யாருக்குடையது இல்ல, குற்றவாளிக்கு உள்ளது இல்ல, இது வந்து குற்றத்தின் மூலம் ஈட்டப்பட்ட வருமானமாக இருக்கிறது, எனவே இதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடலாம். 107ல வந்து 8 சப்செக்ஷன்ஸ் இருக்கிறது.